ரொம்ப முக்கியமாக பெண்களுக்குரிய ஒரு பலன் இது. எல்லா பெண்களுமே இறைவனிடம் போய் சென்று வேண்டுவது முக்கியமாக, நான் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும். தீர்க்க சுமங்கலியாக என்றால் என்ன? கணவன் சென்று மேலிடம் இறைவனடி சேர்வதற்கு முன்பு நாம் போய் சேர்ந்திட வேண்டும். சரிங்களா? அப்போதுதான் பூவோடையும் பொட்டோடையும் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாம் நிறைவாக மஞ்சள் குங்குமத்தோடு போய் சேர வேண்டும் என்று அதற்கு அந்த காலத்திலிருந்து இன்று வரை இதை எல்லோருமே வேண்டிக் கொள்வது. தாலியில் பொட்டு வைத்துக் கொள்வது, நெற்றியில் பொட்டு வைத்துக் கொள்வது எல்லாம் சரி. கணவனையும் கொஞ்சம் மதிக்க வேண்டும் இல்லையா? அந்த தீர்க்க சுமங்கலி யோகம் ஒரு பெண்ணிற்கு எப்படி உண்டு, எதனால் வருகிறது, ஜாதக கட்டம் இதற்கு என்ன பதில் சொல்கிறது? பெண்ணுடைய ஜாதக ராசி கட்டத்தில் நவாம்சமும் இதுல பேசும், நவாம்சமும் உண்டு. சரிங்களா? எந்த கட்டத்திலாவது செவ்வாயும் குருவும் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும், அல்லது குருவும் புதனும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். இப்படி இரண்டு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். செவ்வாயும் புதனும், சரிங்களா? செவ்வாயும் குருவும் புதனும் எந்த கட்டத்தில் சேர்ந்திருந்தாலும் சரி, அவர்களுக்கு இரண்டு ஆப்ஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய உண்டு. புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பெண்மணி தீர்க்க சுமங்கலியாக சென்று சேர்வாள். ஆனால் இந்த காலகட்டத்தில் பெண்கள், ஆண்களின் நிலைமை, பிள்ளைகள் நம்மை வைத்து திருமணத்திற்கு பிள்ளைகள் திருமணத்திற்கு முன்பு ஒரு மாதிரி இருக்கார்கள், பின்பு ஒரு மாதிரி இருக்கிறார்கள் இல்லையா? இப்பொழுதெல்லாம் ஐயோ தீர்க்க சுமங்கலியா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் கணவனை முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி நான் சீமிச்சு போனாலும் பரவாயில்ல, நான் பின்னாடி போகிறேன், மனுஷன் பாவம் வாயிலா பூச்சி அப்படின்னு சொல்கிற மனைவிகளை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா? உள்ளன்போடு இருக்க வேண்டும். ஊருக்கு கணவன் மனைவியாக இருப்பதை விட கஞ்சி கூடு குடித்தாலும் உள்ளன்போடு அந்யோன்யமாக வாழ்வதுதான் வாழ்க்கை. யார் வேண்டுமானால் எப்படி வேண்டுமானால் நம்மை நடத்தி விட்டு போகட்டும். நாம் தீர்க்க சுமங்கலியாக இருப்பது எத்தனை மரணத்தில் நான் பார்த்திருக்கிறேன். கணவன் இறந்த உடனே மனைவி விழுந்துருவாங்க. மனைவி இறந்த அந்த நிமிஷமே அழுதுகிட்டே மேலே விழுந்து இறக்குறவங்கெல்லாம் உண்டு. இறைவன் விதித்த விதி. நாம் உண்மையோடு இருந்தால், அந்யோன்யமாக வாழ்க்கை வாழ்ந்தால், இறைவன் அடிக்கு இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து பேரும் புகழுமாக ஊர் உலகமே பேசும் அளவில் இருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், ஜாதக கட்டத்தில் செவ்வாயும் குருவும் ஒன்று சேர்ந்திருந்தாலும், குருவோடு புதன் எந்த கட்டத்தில் ஒன்று சேர்ந்திருந்தாலும் அது தீர்க்க சுமங்கலி யோகம் கொடுக்கும் அந்த பெண்ணிற்கு. நன்றி.